கை காட்டுற பூக்கள், விசில் அடிக்கிற பூக்கள் நான் பார்த்ததே கிடையாது. அப்படி ஒரு அழகான பூந்தோட்டத்தை இங்க பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொதுவா மரங்களுக்கு கீழே தான் உதிரி பூக்கள் செதறி கிடக்கும். ஆனா ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், ஒரு கான்கிரீட் பில்டிங் கீழே இவ்வளவு அழகான உதிரி பூக்கள் செதறி கிடக்கிறது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேடையில் என்னுடைய ஒரு வன்மையான கண்டிப்பை சொல்லணும்னு நினைக்கிறேன். பொக்கே எடுத்துட்டு வர்றதா யாராவது ஒரு பையன் கையில கொடுத்துருக்குங்க. அந்த அழகான பொண்ணே ஒரு பொக்கே மாதிரி இருக்கு. இந்த பொண்ணு அந்த பொக்கே எடுத்துட்டு வரும்போது ரெண்டு மெர்ஜ் ஆயிடுது. எது பொண்ணு எது பொக்கேன்னு தெரிய மாட்டேங்குது. நிஜமாவே இங்கிருந்து ஒரு சஜஷன்ல ஒரு போட்டோ எடுத்துட்டு கின்னஸ் ரெக்கார்டு காமிச்சோம்னா 2013ல கின்னஸ் நிச்சயமா அந்த போட்டோ கிடைக்கும். ஏன்னா இவ்வளவு பெரிய பொக்கே இது வரைக்கும் உலகத்தில் யாருமே பார்த்ததே கிடையாது. நாளைக்கு உலகம் முழுக்க ஸ்மார்ட் ஐபோன் 5 ரிலீஸ் ஆக போகுது. நாளைக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. எனக்கு என்னமோ இங்க பார்த்தா இதுவே ஒரு ஸ்மார்ட் ஐபோன் 5 மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸ்மார்ட் நான் சொல்றது இங்க இருக்கிற மாணவர்கள, ஐபோன் நான் சொல்றது அந்த லேட்டஸ்ட் ஐபோன் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்லிம்மா இருக்குமா, ரொம்ப நளினமா இருக்குமா, அழகா இருக்குமா, டச் ஸ்கிரீன் இருக்குமா, தொடர்பு போல இருக்குமா. அந்த மாதிரி ஐபோன் 5 போன்ற அழகான பெண்களே, உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நானும் காத்திய வரைக்கும் 1001 நடிச்சிருக்கோம். ஆனா இங்க நாங்க 2 பேரும் 6020 இருக்கிறோம். 6020 நீங்க எல்லாம் 6000 இருக்கீங்க. உங்களுக்கு நடுவில் நாங்க இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்தியாவோட முதுகெலும்பு கிராமங்கள் சொல்லுவாங்க. இந்தியாவோட முதுகெலும்பு கிராமமா இருக்கலாம். ஆனா இந்தியாவோட இதயம் சிட்டி தான். சிட்டி நான் சொல்றது யூனிவர்சிட்டி. அதுவும் இந்த மாதிரி யூனிவர்சிட்டி இங்க இருக்கிற மாணவர்கள். ஆக்சுவலா யூனிவர்சிட்டியில படிக்கிற பசங்களுக்கு இந்த டோட்டல் யூனிவர்சிட்டியே ஒரு கடுகு மாதிரி தெரியும். ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா தெரியும். இந்த கல்லூரி வாழ்க்கை எப்படின்னா கல்லூரிய ஒரு பானையில ஒரு அது சொல்லுவாங்க, கட்டெரும்பு விழுந்துருச்சுன்னா அந்த கட்டெரும்பு எவ்வளவு போதையோடு இருக்குமோ அப்படி ஒரு போதையான வாழ்க்கை இந்த கல்லூரி வாழ்க்கை. நான் இப்ப சொல்ல போற விஷயம் மேடையில் இருக்க பெரியவங்களுக்கெல்லாம் விருப்பமா இருக்கலாம் அல்லது இல்லாம இருக்கலாம், எனக்கு தெரியாது. உங்களுக்கு எல்லாருக்கும், அதாவது இப்ப நம்ம 2 பேருக்குள்ள பேசிப்போம், நம்மளும் மாணவர்கள் மட்டுமே பேசிப்போம். நமக்குள்ள 1000 ஆளுக்கு 500 எடுத்துக்கலாம். பெரியவங்க சொன்னாலும் சரி, பேரண்ட்ஸ் சொன்னாலும் கேட்கவே கேட்காதீங்க. கண்ணா அப்படின்னா லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. லவ் நான் சொல்றது அங்க உட்காந்து கார்த்தியை சைட் அடிக்கிறது, லவ் பண்றது அதெல்லாம் கிடையாது. நான் கார்த்தியை லவ் பண்றது இப்ப கூட கார்த்தி ரொம்ப வருத்தமா சொன்னாரு. இந்த சிறுத்தை ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தேன் சார். ரொம்ப அழகான பொண்ணுலாம் முன்னாடி உட்காந்துருந்தாங்க. அப்புறம் அவங்க எல்லாம் மேரிலாம் ஒரு சத்தம் போட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த சகுனின்னு ஒரு படத்தோட ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அங்க நிறைய ஆண்டிலாம் உட்காந்துருந்தாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஆண்டிலாம் இங்க உட்காந்துருக்காங்கன்னு பார்த்தா அந்த கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களாம் இப்ப கல்யாணம் ஆண்டி மாதிரி ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டேன். எப்பவுமே இப்படிதான். இந்த லவ் பண்ணும்போது பசங்க என்ன பண்ணுவாங்க, மானே தேனையெல்லாம் சொல்லி கண்ணாபின்னா லவ் பண்ணிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் சீக்கிரமாக ஆண்டி ஆக்கிடுவாங்க நம்மள. நான் சொல்றது பெண்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய விஷயம். அந்த மாதிரி ஒரு வீட்டில் பொதுவாகவே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பெண்கள் தங்களுடைய உடம்பை பார்த்துக்க மாட்டாங்க. அங்க புருஷனோட உடம்பு முக்கியம், அல்லது குடும்பம் ரொம்ப முக்கியம், இல்லை குழந்தைங்க ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு அவங்க உடம்பை சரியா கவனிச்சுக்க மாட்டாங்க. ஆனா இந்த காலத்து பெண்கள் அப்படி கிடையாது. நான் சொல்றது அந்த காலத்து பெண்களை பத்தி. அந்த மாதிரி ஒரு வீட்டில் ஒரு கணவன் மனைவி, அவங்களே 5 குழந்தைங்க. அதுல அந்த கணவனுக்கு எப்பவுமே பொதுவாக இந்த கணவன்மார்களுக்கு என்னன்னா, வீட்டில் கொண்டாட்டி வந்துட்டா, கொண்டாட்டி இருக்கும்போது யாராவது விருந்தினர்கள் வந்தாங்கன்னா கிண்டல் அடிக்கிறதுக்கு ஒய்ஃபை நிறைய பயன்படுத்துவாங்க. ஐயோ என் ஒய்ஃப் பாடலாம் என்ன மாதிரி இருக்குது தெரியுமா, பாடுமா அப்படின்வாங்க. பாவம் அவங்களுக்கு பாட தெரியாது. அதனால கிண்டல் அடிக்கிறதுக்கு அநேகமா மனைவியை பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி ஒரு வீட்டில் ஒரு கணவர் அடிக்கடி ஒய்ஃபை கிண்டல் அடிச்சுட்டே இருக்கிறது. இவங்க எங்கேயும் வெளியில போகணும்னு கிளம்பியிருக்காங்க. அப்போ அந்த ஹஸ்பண்ட் வாமா சீக்கிரம் ரெடி ஆகிடுவா. இவங்களுக்கு என்னன்னா இவர் ஆம்பளை தனியா ரெடி ஆகிடலாம். ஒரு பெண்ணுங்கிறது என்னன்னா அந்த குழந்தைங்களெல்லாம் ரெடி பண்ணி அவங்க ரெடி ஆகி போகிறதுக்கு லேட் ஆயிருக்கு. பாடி 5 குழந்தைக்கு அம்மாவே வா சீக்கிரம் வா அப்படின்னு கொஞ்சம் இரிட்டேஷனா சொல்லியிருக்காரு. அந்த அம்மா பொறுத்து பார்த்துருக்காங்க. அப்புறம் ஒரு தடவை வரும்போது சொல்லியிருக்காங்க, இதோ வந்துட்டேங்க 3 குழந்தைக்கு அப்பாவே அப்படின்னு.
ஆண்களை பெண்களை காதலிக்கிறது இந்த சாதாரண இந்த வயசுல வர சாதாரண விஷயம், அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. நம்மளே காதலிக்க ஆரம்பிக்கணும். நம்மகிட்ட இருக்க அழகை வந்து எப்படி மெருகாக்கிக்கிறதுன்னு பார்க்கணும், நம்மகிட்ட இருக்க திறமையை எப்படி வளர்த்துக்கிறதுன்னு பார்க்கணும். இப்போ நீங்க கார்த்தியை வந்து அங்கிருந்து பார்த்து சைட் அடிச்சீங்கன்னா, கார்த்திங்கிறது வெறும் இந்த உருவம் மட்டுமே கிடையாது. கார்த்தி வந்து சினிமாவுக்கு முன்னாடி பார்க்கும்போது மிஞ்சி போனா ஒரு 5 பேர் சைட் அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அதுவும் இல்லையா? ஆனா இப்ப பாத்தீங்கன்னா சினிமாவில் வந்ததுக்கு அப்புறமேல, அதாவது அவருடைய கடுமையான உழைப்பு, பருத்திவரனப்ப அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு எனக்கு தெரியாது. 1001 அவர் பட்ட கஷ்டமா நான் பக்கத்துல இருந்தே பார்த்திருக்கேன். அடினா அடி, அப்படி அடிபட்டிருக்காரு. அடினா எப்படி மாதிரி அடினா, இந்த பக்கம் ரீமா சென், இந்த பக்கம் வந்து ஆண்ட்ரியா. ஒவ்வொரு இடியும் அந்த மாதிரி இருக்கும். நீங்க அந்த சாங்லயே நல்லா பார்த்துருப்பீங்க. இந்த பக்கம் அடிப்பாங்க, இந்த பக்கம் அடிப்பாங்க. இவ்வளவு இடியெல்லாம் தாங்கி இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் வந்து அவர் வந்திருக்காரு. அதனால இன்னைக்கு நம்ம கார்த்தியும் பார்க்கறது ஒரு டோட்டாலிட்டினா ஒரு ஆண்கிட்ட இருக்கிற அபரிமிதமான புகழ், அழகு எல்லாம் சேர்ந்த ஒரு விஷயம். அதனாலதான் நம்மளுடைய புகழையும் நம்மளுடைய அழகையும் மெருகேற்றிக்கணும். கடைசி வரைக்கும் நம்ம அழகா இருக்கிறது மட்டும்தான் நம்ம கையில வச்சுக்கணும். அனிதா ரத்னம்னு சொல்லிட்டு ஒரு டான்சர், என்னுடைய மரியாதைக்குரிய ஒரு டான்சர், அவங்க சொல்லியிருக்காங்க, காதலுக்காக எதையும் இழப்பேன், காதலுக்காக எதையும் இழப்பேன், ஆனால் சுதந்திரத்துக்காக அந்த காதலையும் இழப்பேன். காதலுக்காக எதையும் இழப்பேன், ஆனால் சுதந்திரத்துக்காக அதனுடைய காதலையும் இழப்பேன். அப்படின்னா காதலுக்காக என்ன வேணா விடலாம், ஆனா ஒரு பெண் தன்னுடைய சுதந்திரத்துக்காக காதலை கூட விடலாம். காதல் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஒரு பெண் 20 வயசுல அழகா இருக்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம். கழுத கூட அழகா தான் இருக்கும், ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன் கழுதுன்னா உடனே அதை ரொம்ப கேவலமா நினைச்சீங்க? நான் சொல்றது என்னன்னா, 20 வயசுல அழகா இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது. எல்லாரும் அந்த ஸ்கின் உட்பட நல்லா இருக்கும். ஆனா 20 வயசுக்கு அப்புறமேல ஒரு பெண் 40 வயசு வரைக்கும் அழகா இருக்கணும்னா டெஃபினட்டா அந்த பெண் தன்னுடைய அழகை வந்து அறிவா மாத்திக்கணும். அப்படி அறிவா மாத்திட்டாங்கன்னா அவங்க 40 வயசு வரைக்கும் அழகா இருப்பாங்க. ஆண்டி யாரும் கிண்டல் அடிக்க மாட்டாங்க. 40 வயசுக்கு மேலேயும் அந்த பெண் அழகா இருக்கணும்னா நிச்சயமா தன்னுடைய அழகையும் அறிவையும் அன்பா மாத்திக்கணும். அப்படி அன்பா மாத்திக்கணும்னா கடைசி வரைக்கும் அந்த பெண் அழகாவே இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அழகு தேவதை தான் மதர் தெரசா. அப்படிப்பட்ட ஒரு அழகு தேவதை தான் மதர் தெரசா. என்னுடைய அலுவலகத்தில் இருக்க ஒரு அழகான ஒரு பெண்ணோட போட்டோன்னா அது மதர் தெரசாவோட போட்டோ தான் நான் வச்சிருக்கேன். ஏன்னா மனிதநேயத்துக்கு இணையான வாழ்க்கையில மிகப்பெரிய சாதிக்கக்கூடிய விஷயம் வேற ஒண்ணுமே இல்லை. ஒவ்வொரு கல்லூரியிலையும் வந்து டாக்டரும் இன்ஜினியரும் உருவாகலாம். ஆனா நல்ல மனிதர்களை உருவாக்குறது தான் எனக்கு தெரிஞ்சு சிறந்த கல்லூரி. இந்த ஏசிஎஸ் கல்லூரி நிச்சயமா அப்படி ஒரு கல்லூரியா இருக்கணுங்கிறது என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். எம்ஜிஆர் யூனிவர்சிட்டின்னு ஒரு பேரு. எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆரே ஒரு யூனிவர்சிட்டி தான். எம்ஜிஆர் அவரே ஒரு யூனிவர்சிட்டி தான். அவருடைய பேர்ல இருக்கிற யூனிவர்சிட்டிங்கிறது மிகப்பெரிய ஒரு பெருமையான ஒரு யூனிவர்சிட்டி. உங்களுடைய இந்த 25வது ஆண்டு விழாவில் நான் பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். உங்க நிறுவனர் பேர் ஏசி சண்முகம் கிடையாது, ஏசி இன்முகம். இன்முகம்னா ரொம்ப சிரிச்ச முடியாது, எப்ப பார்த்தாலும் எப்பவுமே சிரிச்ச மாதிரியே இருப்பாரு. அப்புறம் அந்த ஏசிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்ச அவருடைய இனிஷியல் மாதிரி தெரியல, அவருடைய ஸ்டேட் ஆஃப் மைண்ட் தான் ஏசி. அவ்வளவு கூலான ஒரு பர்சன். அவர் வந்து பார்த்தேன் XMLA XMP எல்லாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் விட பெருமையான ஒரு விஷயம், நாளைக்கு இந்தியாவுடைய சிஎம்களையும் பிஎம்களையும் உருவாக்குற ஒரு பெரிய கிங் மேக்கரா இருக்க போறவர் வந்து நிச்சயமா ஏசி சண்முகம் அவர்கள். அவரை கிங் மேக்கர்னா நீங்க தான் கிங், நீங்க தான் குயின். நாளை இந்தியாவே ஆள போறது நீங்க தான். உங்களை நம்பிதான் அப்துல் கலாம் அவர்கள் சொல்லியிருக்காரு 2020 வந்து இந்தியா வல்லரசா நாடா மாறும்னு சொல்லிட்டு. திரு அருண்குமார் அவர்களுக்கும் பிரசிடென்ட் அவர்களுக்கும், திரு செந்தில் பாண்டியன் அவர்களுக்கும், IAS அவர்களுக்கும், திரு அபய் நடராஜன் அவர்களுக்கும், மேலே இருக்க பெரியவங்களுக்கும், அப்படியே என்னுடைய காதலுக்குரிய கார்த்தி அவர்களுக்கும், நானும் காதலுக்குரியன்னு சொல்றேன். ஏன்னா கார்த்தி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பெண்களுக்கு வந்து ஆண்களை பிடிக்கணும், ஆண்களுக்கு பெண்களை பிடிக்கணும்னு சாதாரணமான விஷயம். ஒரு ஆணுக்கே ஆணை பிடிக்கணும்னா அந்த ஆண் எவ்வளவு அழகான ஆணா இருக்க முடியும். அப்படி கார்த்தி எனக்கு ரொம்ப பிடிச்ச கார்த்தி அவர்களுக்கும் எல்லாருக்கும் பாருங்க வணக்கத்தை வந்து நான் ரொம்ப லேட்டா சொல்றேன். இப்பெல்லாம் பசங்க வந்து எப்படி இருக்காங்கன்னா, ஒரு பையன் சொல்லியிருக்கான், நான் படிப்பு நிறுத்திடலாம் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. படிப்பு நிறுத்தலாம் என்னடா படிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டா, UKG படிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு. UKG படிப்பு நிறுத்துக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, LKG ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாடம் நடத்துவேன்னு சொல்லியிருக்கான். அதாவது அவருடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் எப்படி இருக்குன்னா, UKG படிப்பு நிறுத்திட்டு LKG ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாடம் நடத்துறோட கான்ஃபிடென்டா இருக்கான். ஆனா அதே நேரத்தில் பசங்க வேற விதமா கெட்டு போயிருக்காங்க. ஒரு சின்ன பையன், குட்டி பையன் சொல்லியிருக்கான் வீட்டில் போய், நேற்று ஒரு சப்ப ஃபிகரை நான் அடிச்சிட்டாமா அப்படின்னு. ஏன்னா டீச்சரை சொல்ல வேண்டியதாண்டா, டீச்சர் தாண்டா சொல்றேன் சப்ப ஃபிகர். இது எதுக்காக சொல்றேன்னா, படிப்புங்கிறது நம்மளுடைய டிவிலாம் நாட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமேல படிப்புக்கு சமமா இங்க நம்மளுடைய டைவர்ஷனுக்கு நம்மளை வந்து திசை திருப்பறதுக்கு நிறைய விஷயங்கள் சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிச்சிருக்கும் போது
கல்லூரியில் படிக்கிற உங்களுக்கு வந்து எவ்வளவு விதமான திசை திருப்பங்கள் இருக்கும். அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல மூட்டை கட்டி வச்சுட்டு படிப்பு, உங்களுடைய ஆரோக்கியம், இதை மட்டுமே நீங்க பார்த்துருந்தீங்கன்னா காலத்துல நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக ஒரு வாழ்க்கை அமையும். நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த தடவை நான் மட்டுமே பேசிட்டு இல்லாம நம்ம எல்லாம் கலந்து பேசலாம்னு ஆசைப்படுறேன். அதனால யாராவது ஏதாவது கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ மைக் உங்ககிட்ட கொடுப்பாங்க. எனக்கு பதில் தெரிஞ்ச கேள்வி மட்டும் நீங்க கேளுங்க. யாராவது கேட்க விருப்பப்படுறீங்களா? அவர்கிட்ட மைக் பண்ணுங்க. கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன்.